சிஎஸ்கே கண்டிப்பா இந்த வாட்டி ஜெயிக்குமா ஃபைனல்ஸ்ல? சிஎஸ்கே கண்டிப்பா இந்த வாட்டி ஃபைனல்ஸ்ல ஜெயிக்குமா? லாலி லாலி லோலோ ஜெயிக்கும். அடுத்த மேட்ச் நான் 4 மேட்ச் வந்துட்டேன், 5வது மேட்ச் வரேன். வந்துட்டு இதே மாரி ஒரு வாட்டி டிஷர்ட் வாங்கி தலையில போட்டுக்கிட்டு 150 ரூபா 200 ரூபாய்க்கு நான் மாட்டு இப்படியே தேர்ல போயிட்டு இருக்கேன். சரிங்களா? ரைட், ஓகே, பாய். ஃபர்ஸ்ட் கிளாஸாக விளையாடிச்சு சார். இனிமேல் ஜென்மத்துக்கு கிரிக்கெட்டை விளையாடாத மாதிரி விளையாடுறாங்க, ஃபண்டாஸ்டிக்காக விளையாடுறாங்க. அது என்னன்னா எல்லாரும் 45 வயசுக்கு மேலே ஆடுறாங்களா. நாங்கள் எங்களுக்கு கூட அடுத்த வருஷம் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஆக்ஷனில் என்ன எடுக்க சொல்லுங்க. ஏதோ சுமாராக எடுத்தானா நான் விளையாட்டு வரேன். நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க. இவங்களெல்லாம் வச்சு என்ன அதே பிக்சர் தான் அவங்களும் ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து 6 அடிக்கிறாங்க. நம்ம எங்கே ஆடுறோம்? பேட்டை நோக்கு நாடி இருந்தால் இன்டென்ட்டே கிடையாது. எதுக்கு ஆடுறாங்கன்னே தெரில. இப்போ பாரு, அந்த 2 மேட்ச் கூட்டு வந்தான், அவனுக்கு ரொம்ப சோகமாயிட்டான். சிஎஸ்கேன்னு கத்துறான். ஸோ கண்டிப்பா பிளே ஆஃப் போகும் நம்பிக்கை. பிளே ஆஃப் தான். இப்போ ஃபர்ஸ்ட் வெளியில போறாங்க நம்ம ஆள்தான். காத்து சுருக்கு வருது பேட்ல இருந்து. கிரவுண்ட் பெருக்கிறது மாதிரி அவங்களே வந்து பெருக்கிட்டாங்க கிரவுண்ட். நிறைய யங்ஸ்டர்ஸ் எடுத்திருக்கலாம், யங்ஸ்டர்ஸ் எடுக்கல. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் சொல்லி ஏஜ் பீப்புள் எடுத்திருக்காங்க. இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஸோ கம்பேக் கொடுக்குமா சிஎஸ்கே? கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி 2020 பார்த்துருக்கோம். இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ தலையை நம்புவோம், சம்திங் மிராக்கிள் வில் ஹேப்பன். யங்ஸ்டர்ஸ்க்கு இனிமேல் சான்ஸ் கொடுக்கணும். இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் பெஞ்சில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா சம்திங் கேன் ஹேப்பன். ஓகே, தோனியோட கேப்டன்சி இந்த மேட்ச்ல எப்படி இருந்தது? தோனி ஸ்டில் ஹீ இஸ் ட்ரைங். அவருக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அவர் ட்ரை பண்ணுறாரு. ஸ்கோர் வாஸ் வெரி லெஸ் டு டிஃபெண்ட். இதை ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த கேப்டனாலும் எதுவும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. பட் இஸ் ட்ரைங் இஸ் லெவல் பெஸ்ட். நல்லா தான் இருந்தது மேட்ச். சூப்பரா இருந்தது மேட்ச். போய் சொல்றான். இல்ல ஜெயிச்சாலும் தோத்தாலும் பிசிஎம் ஊருக்கு அவ்வளவுதான். தலை விளையாடுனாப்ல ஹாப்பி. தலையா ஆடல யாரும் இல்ல எப்பவுமே ஒரு 2 பேரும் நல்லா போத ப்ரோ. அதான் ப்ரோ, புரியல ப்ரோ. விடுங்க ப்ரோ. நீங்க ஜெயிக்கும் போது சென்னைக்கு சப்போர்ட் பண்றான், இப்போ தோக்கும் போது சென்னைக்கு சப்போர்ட் பண்றான். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. கண்டிப்பாக அதெல்லாம் மாற்றினா தான் தேரும். இனிமே டேபிள் கீழே முடிக்காமல் அட்லீஸ்ட் மேலேயாவது வரலாம். பிளே ஆஃப் போகிறது பார்க்காம அட்லீஸ்ட் ஃபேன்ஸ்க்காக விளாட்லாம். என்ன கேட்டிங்கன்னா ரோலிங்கில் நிறைய எப்படி சொல்கிறது சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். லைக் பேட்டிங்கில் சுத்தமாக இன்டென்ட் இல்லை. நம்பிக்கை இழந்து போச்சுங்க. டைம் வேஸ்ட்டு, பைசா வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஏன்னா நான் நினச்சி கூட பார்க்கல. ட்ரூ சிஎஸ்கே ஃபேன். எப்படி சொல்கிறது, நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு. பேட்டிங் ரொம்ப டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க. எல்லோரும் நின்று ஆடி இருந்தால் பரவாயில்ல. டெஸ்ட் மேட்சாக நினச்சி ஆடுறாங்களா இல்லை T20 நினச்சி ஆடுறாங்களான்னு தெரில. இதான் வரல. டீமே மோசமாக தானே இருக்கு. கேப்டன்சி வச்சு எதுவும் பண்ண முடியாது. பேட்ஸ்மேன் இல்லை இல்லைண்ணா. என் டைம் விளையாடுறாங்கன்னே தெரில. 3 மேட்ச் இங்கே வந்தோம். 3 மேட்ச்மே லாஸ்ட் ஆகிங்க வந்து. இந்த மேட்ச் MS தோனி கேப்டன்சி நினச்சோம், ஜெயிச்சிருவான்னு நினச்சோம். அதுவும் ஜெயிக்க முடியல. பவுலர் இருக்காங்க கொஞ்சம், பேட்ஸ்மேன் யாருமே இல்லை. நெக்ஸ்ட் இயர் தான் இந்த வருஷம் RCB விட்டு கொடுத்து பவர் பிளே ஒழுங்காகவே இது பண்ணிக்க தெரியல, யூஸ் பண்ணிக்க தெரியல. மற்ற டீம்லாம் அங்கேயே முடிச்சிடுறாங்க மேட்ச். இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் நல்லா இருக்கும். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஜாலியாக இருக்குண்ணா ப்ரோ. 5 தடவை கப் அடிக்கிறப்ப எல்லாத்தையும் நல்லா இருந்ததா ப்ரோ? இல்லை இன்னொன்று சொல்லி ஆகணும் ப்ரோ. தோனியை எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு மூவி இருக்குது, தளபதி மூவி, அஜித் மூவியே இருக்குன்னா அஜித்துக்கும் விஜய்க்கும் தான் கத்துவாங்க நிறைய. அதே மாதிரி தான் டோனி கத்துறாங்க. இந்த டோனி பிடிக்காதவங்க தான் ப்ரோ இப்படி பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. 5 தடவை ஜெயிக்கிறப்ப மட்டும் எல்லாத்துக்கும் நல்லா இருந்ததா ப்ரோ? அப்போ சிரிப்பாங்களா? இது எப்படி ப்ரோ? என்ன ப்ரோ, என்ன கதையா இருக்கு? தோக்குறப்பையும் கூட இருக்கணும் ப்ரோ. அதான் ப்ரோ உண்மையான சிஎஸ்கே ஃபேன். அதனால நான் சிரிச்சுட்டே போறேன் ப்ரோ. நல்ல கேம் எவன் ஆடுறோம் ஜெயிப்பான் ப்ரோ. அவ்வளோதான். இதான் ப்ரோ எல்லா இடத்துல வந்துட்டு இருக்கு. பரவாயில்ல ப்ரோ, அக்செப்ட் பண்ணும் ப்ரோ. அவ்வளோதான். வருவாங்க, இன்னும் நம்பிக்கை இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக வரும். வரலனாலும் அடுத்த வருஷம் வருவாங்க ப்ரோ. மேட்ச் இருக்கு ப்ரோ. நான் வந்து இந்த மற்ற மாதிரி இன்னைக்கு அவங்க நாள் இல்லை, நல்லா விளையாடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு வந்தேன். விளையாடல. மேபி நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிளே ஆஃப் போகுமா சிஎஸ்கே? மேத்தமேட்டிக்கலாக இன்னும் சான்ஸ் இருக்குங்க. நான் ஒரு 18 வருஷமா சிஎஸ்கே ஃபேன். நான் இன்னும் நம்புறேன். மேத்தமேட்டிக்கலாக போக முடியாதுங்கிற போது தான் நான் வந்து போக முடியாதுன்னு சொல்லுவேன். இன்னும் நான் நம்புறேன். அதனால என் டீமை நான் 18 வருஷமா நம்பிட்டு இருக்கேன். இன்னும் நம்புவேன். தோனியோட கேப்டன்சி இந்த மேட்ச்ல எப்படி? நீங்க பாருங்களேன், அது இரலவெண்ட். ஏன்னா திடீர்னு கேப்டன், ஏன்னா அவரும் ஃபீல்டில் அந்த கடைசி 5 மேட்ச் ஃபீல்டில் தான் இருந்திருக்காரு. அவரோட இன்புட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். திடீர்னு இன்னைக்கு ருத்ராஜ் இல்லை, தோனி கேப்டன்சினோட தலைக்கிற டீம் மாறினா முடியாது. ஏன்னா 10 பேர் அதே 10 பேரை வச்சு தான் விளையாடணும்.
எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ் தேர் கோயிங் த்ரூ a bad phase. அதனால சரியாகும்னு நினைக்கிறேன். தோத்தாதான் முக்கியம் தான், ஜெயிச்சாலும் நம்ம டீம் தான், நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும். வந்து பார்த்துட்டே இருப்போம். வெயிட் பண்ணுங்க ப்ரோ, கம்பேக் கொடுப்பாங்க. என்ன ஃபேன்ஸ் கம்பேக் சூப்பர் கிங்ஸ் இருக்கு ப்ரோ. ரொம்ப கேவலமா விளையாண்டாங்க ப்ரோ. கொஞ்சம் சாப்பாடு நல்லா இருக்கும் பார்த்தா சாப்பாடு நல்லா இல்ல. பீட்சா சொல்லி ஏதோ பிரெட் தந்தாங்க, நல்லாவே இல்லை ப்ரோ. ப்ரோ மேட்ச் ப்ரோ மேட்ச் ப்ரோ அதான் 10 ஓவர்லயே முடிச்சிட்டாங்களே ப்ரோ. அப்புறம் என்ன மேட்ச் கண்டிப்பா கம்பேக் கொடுக்குமா சிஎஸ்கே? கம்பேக் தெரியல ப்ரோ. 2 வருஷம் ஆச்சு கம்பேக் கொடுத்து, இந்த வருஷம் தெரியல ப்ரோ. தலை வந்துருவாரு, மீண்டும் வருவாரு, ரொட்டேஷன்ல வருவாரு போயிட்டு. அப்படியே அது வின் பண்ணி அவங்களுக்கே போர் அடிச்சு போய் கொஞ்சம் பேக் போயிட்டு மறுபடியும் ஃப்ரண்ட் வருவாங்க தலைவர். சிஎஸ்கே வந்து லாஸ்ட் எல்லா மேட்சுமே வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஓவர்ஸ் வந்து எல்லா டீமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. நம்ம சிஎஸ்கே வந்து சுத்தமாக யூட்டிலைஸ் பண்ணுறது கிடையாது. எல்லா டீம் பார்த்தா 60-70 ரன்ஸ் அடிக்கிறாங்க, நம்ம 6 அடிக்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து டிஃபென்சிவாக ஆடுறோம், அப்போ ரன்லேருந்து அப்போ ஸ்கோர் பண்ண போய் அவுட் ஆகிடுறாங்க. ஸோ ரொம்ப நெகட்டிவ் மைண்ட் செட்டு. அண்ட் தோனி வந்து ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஹை டைம் ஹி குவிட்ஸ். வந்து இது பண்ணுறது நல்லது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாச்சு ஒரு மேலே. அதாவது 2 விஷயங்க. ஒன்று இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போகிறோம், 2வது அவங்கள 10 ஓவர் ஆட வச்சுட்டோம். அது பெரிய விஷயம் தான். ரொம்ப சுமார், ரொம்ப சுமார். கமெண்டேட்டர்ஸ் வந்து 180 பிச்சுன்னு சொன்னாங்க, நம்ம 120 கூட அடிக்கல. ஐ திங்க் டீமில் நிறைய டீமே வீக்லிங்காக தான் இருக்குது. ஸோ நிறையா மாற்றணும். இந்த ஐபிஎல் சீசனே சிஎஸ்கேக்கு ஒஸ்ட் தான். இனிமே எடிட்டிங் பண்ணி கூட நம்ம கம்பேக் போடுவோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பிளேயர்ஸ் இல்லை. அதில் தோனியை பார்க்கணும்னு நினைச்சிட்டு வரக்கூடிய எல்லாருக்கும் நல்ல வைப் கிடைக்கும். ஏன்னா காயின்ஸ் போடும்போது கொஞ்சம் கூடுதலாக வந்து நிற்பாரு. அவர் இன்னும் நீங்கள் நினைக்கிற மாதிரி 5வது டவுனுக்கு 4வது டவுனுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. பிகாஸ் அவர் ஏன்னா ஏஜ் ஆனவனை விளையாட வைக்கணும்னு நீங்கள் கேள்வியும் கேட்க முடியாது. அது மேனேஜ்மெண்ட் எடுக்கக்கூடிய டிசிஷன். பிடிச்சா வந்து மேட்ச் பாருங்க, இல்லைன்னா டிவியில் உட்காந்து வீட்டில் உட்காந்து பாருங்க. சிஎஸ்கேயும் தோனியும் ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறவங்க எல்லாருமே சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருப்பாங்க நீங்கள் நினைக்காதீங்க. நார்மலான பீப்புள் வந்து அவங்க பார்த்ததை நினைச்சு புலம்பிட்டு போவாங்க, காசு போச்சு டீம் விளையாடலைன்னு. ஆனா அவங்களுக்கு 2008ல இருந்து நடக்கிற எதுவுமே தெரியாது. இந்த தம்பி 17 வருஷமா சொல்லிட்டு இருப்பாப்ல, இனிமே வரக்கூடிய வருஷத்தையும் சொல்லுவாப்ல. ஏன்னா அவர் வந்து 17 வருஷமா எதுவுமே கிடைக்காத போதும் கப்பு ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பி இருக்காரு. இல்ல வச்சிருக்காரு, நான் வெல்கம் பண்றேன். பிகாஸ் ராயல் ஃபேன்ஸ் அவங்களே அப்படி இருக்கும்போது சும்மா வாங்கப்போம். ஸோ நான் அக்செப்ட் பண்றேன். ஏன்னா இவர் எத்தனை வருஷம் தமிழ் ஏஜ் 22. ஸோ 22 கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 இயர்ஸ் மேட்ச் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. செம்ம ஸ்ட்ரகிள் இருக்கும். சூப்பரான பிளேயர்ஸ் வந்திருப்பாங்க. விராட் கோலிக்காக கப்பு ஜெயிக்கலாம் நினைக்கலாம், மேபி ஆர்சிபி ஜெயிக்கணும்னு நினைக்கலாம், விராட் கோலி இல்லாட்டி கூட நினைக்கலாம். நானும் விராட் கோலிக்காக ஆர்சிபி கப்பு ஜெயிச்சுன்னா பெட்டர்னு ஃபீல் பண்றேன். இன்னும் நான் மட்டும் இல்ல, நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து, நிறைய அதர் டீம் ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபி கப் ஜெயிச்சா ஹாப்பி பிகாஸ் ஆஃப் த ஒன் மேன் விராட் கோலி. என்றும் விராட் கோலி. So இது இல்ல, இந்த சேம் வே நம்ம இவ்வளவு வச்சிருக்க நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பேட் சீசன், ஸோ வி அக்செப்ட். ஸோ தோனி இல்லை அப்படின்னா அடுத்த வருஷம் இந்த டிராபிக் இருக்காது. ஓப்பனா சொல்றேன். என்ன எங்க விளையாண்டுச்சு, அது டிஸ்பாயிண்டிங்கா இருக்கு. ஸோ சிஎஸ்கே எதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. எல்லாமே ஸ்டோக் வைக்கிறாங்க, அதை கொஞ்சம் மாத்தினா நல்லா, கொஞ்சம் அடிச்சிருக்கலாம். ஃபேன்ஸ்க்காக வச்சு ஆடி இருக்கலாம். நிறைய பேர் ஹோப்ஸ் கொடுத்து, நிறைய காசு கொடுத்து, டிக்கெட் கொடுத்து வராங்க, பிளாக்லலாம் வாங்கி வராங்க. ஸோ எல்லாரும் டிசப்பாயிண்டிங்காக தான் போகிறாங்க. பட் நிறைய ஹோப்ஸ் வச்சு, ப்ராபப்ளி நிறைய பேர் ஹோப்ஸ் வச்சுட்டு வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே. கண்டிப்பாக ப்ளே எனக்கு தெரிஞ்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஃபிங்கர்ஸ் கிராஸ். போனால் நல்லாயிருக்கும், போனால் சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் எங்கள் கேமை கரெக்டாக யூஸ் பண்ணோம், அவங்க அதுக்கு ப்ராப்பராக ஆடல, அதனால நாங்கள் வின் பண்ணோம். எக்ஸ்ட்ரா கேச்சஸ் விட்டோம், அந்த கேச்சஸ் எடுத்திருந்தால் 103 வந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு. இனிமேல் அவங்க கம்மி அடிச்சிருப்பாங்க. பட் சிஎஸ்கே நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. பார்க்கலாம் ஃபியூச்சராக என்ன பண்ணுறாங்க பார்த்து. சரி, பஞ்சாபோட 200லாம் அடிச்சாங்களே, இதுலேயும் தான் 200 தொடுவாங்கன்னு பார்த்தா 100 110 கூட தாண்டலைண்ணா. என்ன பண்ணுறது, வந்தோம் போயிடுச்சு, அவ்வளோதான். பெட்டர் லைக் நெக்ஸ்ட் சீசன் தான் எனக்கு தெரிஞ்சு. இதோட கப்பெல்லாம் வாய்ப்பே இல்லை இந்த வருஷம், அது மட்டும் தெரியும். ஆனால் கொஞ்சமாவது அவங்க வந்து, நான் அவங்க ப்ளே பண்ண மாட்டேன். டோட்டலாக அவங்க பிளான்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகலாம் நினைக்கிறேன். மேபி டாஸ்ல இருந்தே அவங்க பிளான்ஸ் அவங்க வேற மாதிரி இமேஜின் பண்ணி வச்சு எல்லாமே அங்கேயே சொதப்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா மொத்தம் ஆடினது 30 ஓவர் தான் கேம் ஆனாது. 30 ஓவருமே கேட்குற கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அதனால ஐ திங்க் தே நீட் டு ப்ரிப்பேர் சம்திங் நியூ ஃபார் த நெக்ஸ்ட் கமிங் டே. பேட்டிங் சரியில்லை. ஐ திங்க் இன்டென்ட் வேணும், அக்ரெஷன் வேணும்.
ஐ திங்க் ஐபிஎல் எவால்வ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்டென்ட் வேணும் கண்டிப்பாக. அக்ரெஷன் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாடர்ன் ஏரால. தோனி விளையாடல ப்ரோ, அவரும் பாவம் ப்ரோ. எல்லா ப்ரெஷரும் அவர்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவார்? முன்னாடி இருக்கிறவன் எவனுமே ஆடலைன்னா கடைசியில் இருக்கிறவன் ஆட விட்டா மட்டும் ப்ரெஷர் எல்லாமே தான், ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த வாட்டி கப் அடிக்குமா? படிப்போம் 5 டைம்ஸ் அடிச்சிருக்கோம். அது ஓகே தான், கொஞ்சம் டீசெண்டாக ஆடி முடிச்சா பெட்டராக இருக்கும் எங்களுக்கு. இப்போதானே தோனி கேப்டனாக வந்திருக்காரு ஒரு மேட்ச். அடுத்த மேட்ச்லேருந்து பவுலிங் சரியில்லைனா கூட ஏதாவது பண்ணலாம். கேப்டன் பேட்டிங் சரியில்லைனா என்ன அவரேவா போய் ஆட முடியும்? அவங்கவுங்க அந்த ஃபார்முக்கு வந்தாங்கன்னா பிக்கப் பண்ணிடுவாங்க. கான்வே இருக்காங்க, இவர் ரச்சின் ரவீந்திரா, அவங்களாம் ஃபார்முக்கு வந்தாங்கன்னா செம்மையாக அடிப்பாங்க. அந்த ஃபார்ம் தான் ஏன் இன்னும் வரலன்னு தெரியும். இன்டென்ட் இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஆப்போசிட் டீம் அடிக்கிறதுலாம் 6 போடும்போது நம்ம ஆளுங்க அடிக்கிறது பவுண்டரி கூட தாண்ட மாட்டேன். ஏன்டா ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி விளையாடிட்டு இருக்கானுங்க மெயின் மேட்ச்ல. இது நம்ம ப்ரீவியஸ் சிஎஸ்கேல வருவாங்க நம்புறோம். என்றைக்குமே சிஎஸ்கே தான், அது நாங்கள் நம்பிட்டே இருக்கோம். நம்ம தான் ஓவர் ஹைப் கொடுத்து அவங்கள அந்த கண்டிஷன் மாற்றணும்னு நினைக்கிறேன். சேஞ்ச் போகிறோம். தோனி கேப்டன்சி வந்ததுக்கப்புறம் சேஞ்சஸ் வரும்னு நினச்சோம், இன்னைக்கு வரல, ஃபெயிலியர். ஸோ அடுத்த மேட்ச்லேருந்து பார்க்கலாம். ப்ரோ அவர் விளையாடும் போது நாங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணமோ இப்போ இருக்கும் போது தான் நாங்கள் ஃபேன்ஸ் யாருன்னு நாங்கள் காட்டணும். சும்மா ஆடும்போது மட்டும் கை தட்டினா சும்மா நல்லா இருக்காது ப்ரோ. அவர் எவ்வளோ பண்ணிட்டாரு, இது மேலே அச்சீவ் பண்ணணும்னு அவருக்கு எதுவுமே இல்லை. சும்மா ஆடும்போது மட்டும் கை தட்டி இப்போ அசிங்கமாக திட்டினா அது எங்களுக்கு தான் ப்ரோ அசிங்கம், அவருக்கு அசிங்கம் இல்லை ப்ரோ. வி பிலீவ் இன் நம்பர் 7. பவுலிங்ல நூர் அகமது பெஸ்ட் பவுலர் லாஸ்ட்ல கொண்டு வராங்க ப்ரோ. அவர் வந்து ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் எடுக்கிறார், பவர் பிளேல போட வச்சிருக்காங்க. ரைனா ரொம்ப மிஸ் பண்றீங்க போல. ஆமா ப்ரோ, அவர் இருந்தா இந்த மேட்ச் எப்படி போயிருக்கும்? அவர் இருந்தா எடுத்துட்டு போயிருப்பாரு. 180 190 அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாரு ப்ரோ. ப்ரோ பவர் பிளேல அடிச்சிருக்கலாம் ப்ரோ. பவர் பிளேல அடிக்காம விட்டது தான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். எல்லாரும் தோனியை சொல்றாங்க, பட் மற்ற பிளேயர்ஸும் தான் அடிக்கணும். வெறும் அவர் மட்டும் என்ன பண்ணுவார் டீம்ல? லைக் அவரும் மேக்ஸிமம் கொடுக்குறாரு, பட் ஸ்டில் பவர் பிளேல தான் மெயினாக அடிச்சிருக்கு. ஆப்வியஸ்லி ரொம்ப டிசப்பாயிண்டடுங்க சிஎஸ்கே வச்சு. தலை வந்திருக்காது அப்படின்னால ரொம்ப எக்ஸைட்டடாக வந்தேன் நான். தோற்றத்தை தாண்டி ப்ராப்ளம் என்னென்னா டெம்ப்ளேட்டில் எந்த பெரிய சேஞ்சும் இருக்க மாதிரி தெரியல. அதே மாதிரி ஸ்லோவாக ஆரம்பிக்கிறாங்க, டைம் எடுத்து செட்டில் ஆகிட்டு அவுட் ஆகிடுறாங்க. செட்டில் ஆகிட்டு அடிச்சா பரவாயில்ல, இல்லை வந்தோடனே அடிச்சா பரவாயில்ல. அதனால் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நான் தலை இப்போ தான் வந்திருக்காரு, என்ன மருந்து சாப்பிட்ருக்கோம், குணமாகதான்னு பார்ப்போம் அடுத்த 2-3 மேட்ச்சில். ரைட்டுங்களா? கொஞ்சம் சுமாராக தான் விளையாண்டாங்க, பட் ஃபீல்டிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தனால ஒன்றும் பண்ண முடியல. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஹோப் இருக்குது, கண்டிப்பாக அடுத்த வாட்டி வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அவரோட கேப்டன்சி யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இல்லை இந்த வாட்டி, ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சமே நல்லா பண்ணி இருந்திருக்கலாம், பட் தெரியல என்ன ஆச்சு சிஎஸ்கே பாய்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம 5ஆம் மேட்ச் தோத்துருக்கோம் தொடர்ந்து, கரெக்டுங்களா? 4 மேட்ச் சொல்றீங்க பாத்தீங்களா? கரெக்டா சொன்னோம். 5 மேட்ச் ப்ரோ. 5 மேட்ச்ன்றது பெரிய விஷயம். லைனா தோக்குறது, நீங்க 7 மேட்ச் 8 மேட்ச் ஜெயிக்கலாம், ஆனா 5 மேட்ச் தோக்குறதும் பெரிய விஷயம் தான் ப்ரோ. வாங்க ஏதாவது பண்ணுங்க ப்ரோ. இப்போ பாருங்க, யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க, சந்தோஷம் தான். எல்லாரும் ஹாப்பி தான். தலை தோனி கோசம் தான் இன்றைக்கி எல்லாருமே இங்கே கூடி இருக்கிறாங்க. அந்த தோனி வந்து நம்மளுக்கு வெற்றிகரமாக போகணும் வெளியே. இந்த மாதிரி தோத்த மாதிரி தோனி நம்மளுக்கு போகிறது நம்மளுக்கு பிடிக்கல யாருக்குமே. 12வது ஓவரில் தோனி வாங்க 10 பால் டாட் ஆடிங்க, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 42 பால் இருக்கும் போது 12 பால் டாட் ஆடினீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 30 பால் இருக்குது. 30 பாலில் தோனி ஒரு 6 அடிக்க முடியாதா? ட்ரை பண்ணலாம்ல. ஆனால் நம்ம தலை 18வது ஓவரில் வராது. ப்ரெஷர் ப்ரோ, ப்ரெஷர். அவருக்கும் 38-40 வயசு ஆகுது. ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணணும், எல்லாமே இருக்குது. ஸோ பாருங்க, 33 வயசு எனக்கே பேசும்போது ஒதுறது கிடையாதுன்னு. அவர் 40 வயசு தலை. தோனிக்காக தான் வந்ததே ப்ரோ. தோனி கேப்டன் பண்ணுற ரிட்டர்ன் டு கேப்டன் பண்ணுறாரு, கம்பல்சரி ஜெயிக்க வைப்பார், வின்னிங்கு ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப டிசப்பாயின்ட் ப்ரோ. இன்டென்ட் இல்லை ப்ரோ. மெயினாக பவர் பிளேயில் தான் அடிக்கணும். பவர் பிளேயில் 30 ரன் அடித்தா எங்கே ப்ரோ ஜெயிக்க முடியும்? 100 டீம் ஸ்கோர் இதான் லோயஸ்ட் சீசன் டோட்டல். கண்டினியூஸ் 5 மேட்சஸ் தோற்றது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்படி இருந்தால் எங்கேன்னு ஜெயிக்க முடியும் சார்? தோனிக்கு கெப்பாசிட்டி இருக்குங்க, ஆனால் டீம் நல்லா இல்லைங்களே. டீம் வந்து ஓப்பனரும் இல்லை, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் இல்லை, ஃபினிஷரும் இல்லை. தோனியவே நம்பி எப்படி மேட்ச் பார்க்கறது? தொடர்ந்து 4 மேட்ச் தோத்துக்கிட்டே இருக்கு. ஸோ ரசிகர் எல்லாம் ரொம்ப கோவப்பட்டு போகிறாங்க. கோவப்படுறது ஒன்றும் இல்லை ப்ரோ. இன்றைக்கிட்டே நம்மளது இல்லைன்னு சொல்லிட்டு தான் ப்ரோ போனோமே தவிர்த்து பேட்டர் சரியில்லை, இன்டென்ட்டும் இல்லை, ஓப்பனர்ஸும் சரி, மிடில் ஆர்டரும் சரி, ரொம்ப நமக்கு லேகாக இருக்குது. அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அப்கமிங் மேட்சஸில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குமே தவிர்த்து இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக சான்ஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி ஃபைனல் போமா? இல்லை ப்ரோ, அதான் போகணுன்னு தான் ஆசை. பட்டு
லக்குன்னு ஒன்று இருக்குது, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் கேம்ஸில் தான் தெரியும். இன்றைக்கி ஒரு பாசிட்டிவிட்டியோட தோனி கேப்டன் சொல்லிட்டு ஒரு ஜாலியாக ஒரு ஜோஷோடு வந்தோம். பட் திருப்பி ஏமாற்றம் தான் எல்லாருக்கும் கிடச்சிது. ஒரு டீமுக்கு மினிமம் 2 பேட்டர்ஸாவது ஃபார்மில் இருக்கணும். யாருமே ஃபார்மில் இல்லை. ரச்சின் ரவீந்திரா ஃபார்மில் இல்லை, ஜட்டு ஃபார்மில் இல்லை, கான்வே போன மேட்ச் ஆனார். இந்த மேட்ச் ஒரு நல்ல ஸ்டார்ட்டு, தேவையில்லாத ஸ்டார்ட் ஆடி அவுட் ஆகிட்டு போனார். அதுக்கப்புறம் வரவங்க எல்லாரும் மேக்ஸிமம் ஒரு 10 ரன்ஸ் ஃபஸ்ட் அவுட் ஆகிட்டு போகிறாங்க. பேட்டிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆடுறாங்க. மற்ற டீம்லாம் 3 over 60 ரன்ஸ் நேற்று ஆர்சிபிலாம். இவங்க 6 overs இன்னைக்கு எவ்வளோ 31 ரன்ஸ். அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸு. அப்படி இருந்தால் அவங்களால ஒரு 150+ போட முடியாது ஸ்கோர் போர்டில். ஆப்போனண்ட் ஈஸியாக அடிச்சுட்டு போயினே இருப்பாங்க. இத்தனை நாள் நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் ஆனால் சிஎஸ்கேக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இவங்க இவ்வளோ ஸ்லோவாக ஆனால் என்ன ஆனாலும் சான்ஸே இல்லை.